ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆளுக்காலு தனித்தனி தரிசனம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான். அதை நிறைவேற்றுவதில் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அழைப்பின் அடிப்படையில், வரங்களின் அடிப்படையில், தேவனுடைய வழி நடத்துதலின் அடிப்படையில், எங்கே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அந்த ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதில் வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான் இருக்கணும். அதுதான் இயேசுவின் தரிசனம். அவர் என்ன சொன்னார்? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவர்களும் இந்த தொழுவத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனமா இருக்கும். உலகமெல்லாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்கள், நாம் ஒரே சபையா வாழணும். அதான் தேவ தரிசனம். ஒரே மந்தையாக, ஒரே தந்தைக்குள் நாம் எல்லாரும் ஒரே சிந்தையாக, ஒரே கிறிஸ்துவுக்குள், ஒரே ஆவினால ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய தரிசனம். அது எப்படி நிறைவேறும் அப்படின்னா, நாம் சீஷர்களாக வாழ்ந்து சீஷர்களை உருவாக்கி சீஷர்களை பெருக்கமடைய செய்வதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வாழ்ந்தாதான் அது நடக்கும்.